ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு நம்ம வந்துட்டு அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இது க்ளோசிங் ப்ரைஸில் இருந்தது. மேலே இந்த ரேஞ்ச், கீழே இந்த ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா இது வந்துட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் பிரேக் டவுன் ஆனால் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் கேப் ஆர்டர்னால. மேலேயும் ஒரு கேப் ஆர்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிளியராக இது என்னாச்சுன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு கேப் ஆர்டர் ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரெச் போயிருந்தது. இந்த பையிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும் யாரெல்லாம் பையிங் எடுத்தீங்களோ. அப்புறம் வந்துட்டு ஈவினிங் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. டோட்டலி ஒரு 770 570க்குள்ளே ஒரு 200 பாயிண்ட்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் வந்துட்டு சிபிஆர்ட்ட. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5577 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். அது வந்து என்ன கலர் லைன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைனில் நான் மாற்றிக்கிறேன். ஸோ எல்லோ கலர் லைனில் மாற்றியாச்சு. ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 577. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே லோங்கிறது ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன் 5161. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா 5823 மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது போக என்னென்ன கேப் ஆர்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்சைட் கேப் ஆர்டர் வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. ஏன்னா அது மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு இப்போ. நெக்ஸ்ட்டு அதுக்கும் மேலே எங்கே கேப் ஆர்டர் இருக்கு, நம்ம மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக கேப் டவுன் ஆனது ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர் ரெண்டுமே இந்த லெவலில் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 51,380 வந்துட்டு கேப் ஆர்டர் ப்ளஸ் வெர்ஜின் இருக்குது. ஸோ அது வந்து நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே ஹை அண்ட் லோ வந்து எடுத்துடுறேன். ஸோ மார்க்கெட் நாளைக்கு இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து பார்ப்போமே. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு நாள் வந்து வெரி ஃபஸ்ட் டே வந்து கேப் டவுன் ஆயிருந்தது. அங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்விங் வந்து 49,731 இனிஷியேட் பண்ணியிருந்தது. அந்த ஸ்விங்கை அகெயின் வந்துட்டு கேப் அப் ஆனாவே செல்லிங் வந்தாலும் அந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. மார்க்கெட் கண்டினியூஸாக மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. பட் ரெஸ்பெக்ட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்விங் வந்து அப்வர்டில் பாருங்கள், அப்வர்டில் வந்துட்டு மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ் வந்து ஒரு ஸ்விங்கை விட்டு இன்னொரு ஸ்விங் வந்துட்டு அப் சைடில் மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்விங் வந்து 50,577 இருக்குது. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் அனலிசிஸ் தான். என்னென்னா இப்போ அப்சைடில் போகிற ஸ்விங் ஒரு ஸ்விங் வந்து இந்த ஸ்விங் வந்துட்டு பையிங்கில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஃபஸ்ட்டு இதுதான் பாயிண்ட்டு. அப்போ புல்லிஷ்னா அதுக்கு எப்படி ஓப்பனிங் இருக்கணும்? ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த சிபிஆர் கம் க்ளோசிங் ப்ரைஸில் சப்போர்ட் எடுக்குன்னா அப்சைடில் வந்து நான் சொன்ன டார்கெட்டான 51,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 51,300 வரைக்கும் அந்த கேப் ஆர்டர் கம் நம்ம வந்து வெர்ஜின் சிபிஆர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா மேலே. ஸோ 51,350 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகாமல் கேப் அப் ஆகிடுது. கேப் அப் ஆகிட்டு அதர் எண்ட் ஆஃப் த அதாவது மேலே இருக்க கேப் ஆர்டர் கம் செகண்ட் இது வந்து கேப் ஆர்டர் இல்லையா? ஸோ இது வந்துட்டு நம்ம பிளாக் லைனில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் ஆகிற கேப் அப் ஆகிற மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கேப் ஆர்டர் கிட்ட போகுதுன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ட்ரேடுக்கு பிளான் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இன்னித்து க்ளோசிங்கில் பையிங். சப்போஸ் கேப் அப் ஆகி மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் ஆர்டர் கிட்ட போச்சுன்னா ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணுங்கள். சப்போஸ் வாட் இஃப் மார்க்கெட் வந்து பிரேக்ஸ் தி ஸ்விங் இல்லை அப்படின்னா கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த லாஸ்ட் ஸ்விங் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 50,380 அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆயிடும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டிங்க மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு அடுத்த ஸ்விங் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50,121 இது ரெண்டும் பிரேக் ஆயிடுச்சு. 5380யும் 50,121 பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் பிகம்ஸ் பியரிஷ். ஏன்னா இதுதான் லாஸ்ட் மோஸ்ட் ஸ்விங் வந்து ஹோல்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அகைன் 49,700 டெஸ்ட் பண்ண போயிடும். இதெல்லாம் நெகட்டிவ் ஆகிற பட்சத்தில் தான். பட் ஆஸ் ஆஃப் நோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ். ஸோ புல்லிஷ் ட்ரேட்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்க. அப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சா மார்க்கெட்டில் பையிங் பண்ணுங்க. வெரி பிக் கேப் அப் ஆச்சுன்னா அடுத்த அதர் சைட் ஆஃப் கேப் ஒரு 51,348 டெஸ்ட் பண்ணும்போது ரிவர்சல் ட்ரேட்க்கு பிளான் பண்ணுங்க. இப்படி சிம்பிளாக உங்கள் அனலிசிஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் அனலிசிஸ் தான் உங்களுக்கு கிளியராக ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த நெக்ஸ்ட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.